கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் பள்ளி வேன் மோதி விபத்திற்குள்ளானதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள், இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன, தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த திருவள்ளுவன் சாரதா தம்பியினர் இவர்களுக்கு அஸ்வின் மற்றும் ஆதிஷா என்ற இரு குழந்தைகள் உள்ளன. அது ஆதிஷா அஸ்வின் இருவரும் சிறுபாக்கம் அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று தினமும் இவரது வீட்டின் அருகே பள்ளி பேருந்து வந்து அழைத்து செல்வது வழக்கம். நேற்று வழக்கம் போல் பள்ளி பேருந்து வந்துள்ளது. அஸ்வின் மற்றும் அவரது சகோதரி ஆதிஷா காலதாமதாக வந்ததால் பள்ளி பேருந்து தவறவிட்டனர். இந்நிலையில் அவரது உறவினரான அன்புமணி என்பவர் தனக்கு சொந்தமான 2 சக்கர வாகனத்தில் 2 பேரையும் அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது கொத்தனூர் ஏரிக்கரை அருகே எதிரே வந்த மற்றொரு கனியாமூர் தனியார் பள்ளி வாகனம் மோதி 3 பேரும் பலத்த காயமடைந்தனர். அருகே இருந்தவர்கள் அவர்களை மீட்டு பெரம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பெரம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஆதிஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.